மகனே, மகளே, ஒரு நிமிடம் அப்படியே அமைதியா என் குரலை கேள். இன்று நான் உன்னிடம் பேசுவதற்கு தான் வந்திருக்கிறேன். இந்த நேரம் தற்செயல் அல்ல. இன்று உன் இதயத்தில் எழும் அந்த சத்தம் எனக்கும் கேட்கிறது. உன் கண்களில் இருக்கும் கண்ணீர், உன் அமைதிக்கு பின்னால் இருக்கும் வலி, இவை எல்லாவற்றையும் விட உன் இதயத்தின் தவிப்பை நான் உணர்கிறேன். நீ அமைதியா இருந்தாய், ஆனால் உன் இதயம் சத்தமா என்னிடம் பேசிக் கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை நான் கேட்டேன். சில நேரங்களில் நீ வார்த்தைகளால் பேசவில்லை, சில நேரங்களில் நீ ஜபிக்க வேண்டாம் என்று நினைத்தாய். ஆனால் உன் அமைதியே ஒரு ஜெபமாக இருந்தது. அந்த தனிமையில் நீ என்னை தேடியதை நான் பார்த்தேன். நீ வெளியில் காட்டாத அந்த முகமூடியை நான் பார்க்கவில்லை. நீ உள்ளே சுமக்கும் அந்த பாரத்தை தான் நான் பார்க்கிறேன். மகனே, மகளே, இன்று நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் நீ மிகவும் பிஸியா இருக்கிறாய். ஆனால் அந்த பிஸியான வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய வெறுமை இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல தோன்றுகிறது. எல்லோருடனும் பேசுகிறாய், ஆனால் யாரும் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் உன் மனம் மட்டும் எங்கோ உறைந்து போயிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ பல வருடங்களாக மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனிதராக இருக்க முயற்சி செய்தாய். ஆனால் உன் சொந்த இதயத்தோடு அமர்ந்து பேசுவதை மறந்துவிட்டாய். மகனே, மகளே, சில நேரங்களில் நீ உன்னையே மறந்து விடுகிறாய். எல்லோரையும் பற்றி யோசிக்கிறாய், எல்லோருக்காகவும் நேரம் செலவிடுகிறாய், எல்லோருடைய தேவைகளையும் கவனிக்கிறாய். ஆனால் உன் இதயத்திற்கு என்ன தேவை என்று கேட்க மறந்து விடுகிறாய். உனக்கும் ஓய்வு தேவை என்பதை மறந்து விடுகிறாய். உனக்கும் ஆறுதல் தேவை என்பதை மறந்து விடுகிறாய். உனக்கும் யாராவது நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடுகிறாய். மகனே, மகளே, சில நேரங்களில் உனக்கே உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பாய், ஆனால் இரவு வந்ததும் ஒரு வெறுமை மனதிற்குள் வந்து அமர்ந்து கொள்ளும். எல்லாம் இருக்கிறது போல தெரியும், ஆனால் ஏதோ ஒன்று இல்லாதது போல தோன்றும். எல்லோரும் உன்னை சுற்றி இருப்பார்கள், ஆனால் யாரோ ஒருவர் குறைவாக இருப்பது போல தோன்றும். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும், ஆனால் மனம் மட்டும் அமைதியாக இருக்காது. ஏன் தெரியுமா? மனிதன் உடம்பால் மட்டும் வாழ்வதில்லை, இதயத்தாலும் வாழ்கிறான். அந்த இதயம் சில நேரங்களில் சோர்வடைகிறது, ஓய்வை தேடுகிறது, ஒரு அணைப்பை தேடுகிறது. நீ நன்றாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று யாராவது சொல்ல வேண்டும் என்று ஏங்குகிறது. நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்று யாராவது சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதனால்தான் இன்று நான் சொல்கிறேன், நீ நினைப்பதை விட நன்றாக செய்து கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பதை விட உறுதியாக நிற்கிறாய். நீ நினைப்பதை விட அதிகமாக தாங்கிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை எப்போதும் பெரிய சம்பவங்களால் மட்டும் உருவாகுவதில்லை, சிறிய சிறிய நாட்களால் தான் உருவாகிறது. யாரும் கவனிக்காத சாதாரண நாட்கள், எதுவுமே விசேஷமாக நடக்காத நாட்கள், அமைதியாக கடந்து போகும் நாட்கள், அந்த நாட்கள்தான் ஒரு வாழ்க்கையை உருவாக்குகின்றன. அதனால்தான் இன்று இருக்கும் நாளை சாதாரணமாக நினைக்காதே. இன்று நீ எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறலாம். இன்று நீ சொல்லும் ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். இன்று நீ சிந்தும் ஒரு துளி கண்ணீர் கூட ஒரு நாள் ஒரு சாட்சியாக மாறலாம். மகனே, மகளே, நீ எப்போதும் பலமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் களைப்பாக இருக்கலாம், சில நேரங்களில் ஓய்வெடுக்கலாம், சில நேரங்களில் அமைதியாக அமரலாம். ஏனென்றால் நீ ஒரு இயந்திரம் அல்ல, நீ ஒரு இதயமுள்ள மனிதன், உணர்வுகள் உள்ள மனிதன், அன்பு தேவைப்படும் மனிதன், ஆறுதல் தேவைப்படும் மனிதன். அதனால் உன்னை நீ கடினமாக நடத்தாதே. மகனே, மகளே, வாழ்க்கை உன்னை எவ்வளவு மாற்றி இருக்கிறது என்று கவனித்தாயா? வாழ்க்கையில் சில தருணங்கள் திரும்பி வருவதில்லை. ஒரு வயது திரும்பி வராது, ஒரு காலம் திரும்பி வராது, சில மனிதர்கள், சில வாய்ப்புகள் திரும்பி வரமாட்டார்கள். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், நாளை சந்தோஷமாக இருப்பேன் என்று மட்டும் நினைத்து இன்றைய நாளை இழந்து விடாதே. நாளை நிம்மதியாக இருப்பேன் என்று மட்டும் நினைத்து இன்றைய நிம்மதியை மறந்துவிடாதே.
நாளை வாழ்வேன் என்று மட்டும் நினைத்து இன்று வாழ மறந்துவிடாதே. ஒரு விஷயம் தெரியுமா? நீ எப்போதும் அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இது முடிந்தால் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறாய். அது கிடைத்தால் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கிறாய். இந்த பிரச்சனை முடிந்தால் சிரிப்பேன் என்று நினைக்கிறாய். ஆனால் வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பதாக மாறிவிடக்கூடாது. சில நேரங்களில் நிற்கவும் வேண்டும், சில நேரங்களில் சுவாசிக்கவும் வேண்டும், சில நேரங்களில் இன்று இருக்கும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க வேண்டும். மகனே, மகளே, சில நேரங்களில் உனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வந்திருக்கும். எல்லோரும் என்னிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்று. அதை நீ வெளியில் சொல்லவில்லை, ஆனால் உன் இதயம் அதை பலமுறை உணர்ந்திருக்கிறது. ஒருவர் உன்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறார், ஒருவர் உன்னிடம் நேரத்தை எதிர்பார்க்கிறார், ஒருவர் உன்னிடம் உதவியை எதிர்பார்க்கிறார், ஒருவர் உன்னிடம் பொறுப்பை எதிர்பார்க்கிறார். அப்படியே பலர் பலவ விஷயங்களை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய், செய்து கொண்டே இருக்கிறாய், தாங்கிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் சில நேரங்களில் உன் இதயம் அமைதியாக ஒரு கேள்வி கேட்கிறது. என்னை யார் கவனிக்கிறார்கள்? என் சோர்வை யார் பார்க்கிறார்கள்? என் கண்ணீரை யார் புரிந்து கொள்கிறார்கள் என்று. மகனே, மகளே, அந்த கேள்வி தவறானது அல்ல. அது உன் இதயத்தின் குரல். அது பலவீனம் அல்ல, அது மனிதத்தன்மை. மகனே, மகளே, சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு நியாயமாக நடக்கவில்லை என்று தோன்றியிருக்கிறது. நீ நல்லதை செய்தும் காயப்பட்டிருக்கிறாய். நீ உண்மையாக இருந்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். நீ உதவிய மனிதர்களாலேயே ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். நீ அன்பு செலுத்திய இடத்திலேயே காயமடைந்திருக்கிறாய். அப்போது உன் இதயம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது என்று. மகனே, மகளே, வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைப்பதில்லை. சில பதில்கள் காலம் கடந்த பிறகுதான் புரியும். சில மனிதர்கள் ஏன் வந்தார்கள் என்று பின்னால் தான் புரியும். சில மனிதர்கள் ஏன் போனார்கள் என்றும் பின்னால் தான் புரியும். சில காயங்கள் ஏன் அனுமதிக்கப்பட்டது என்றும் பின்னால் தான் புரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னை காயப்படுத்திய அனுபவங்கள் உன் இதயத்தை கடினமாக மாற்றவில்லை. அவை உன்னை ஆழமான மனிதனாக மாற்றின. மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றின. மற்றவர்களின் கண்ணீரை மதிக்கும் மனிதனாக மாற்றாற்றின. அதனால் நீ கடந்து வந்த பாதையை வெறுக்காதே. அது உன்னை உருவாக்கிய பாதை. மகனே, மகளே, உன் வாழ்க்கையில நீ இழந்ததை பத்தி நிறைய யோசித்திருக்கிறா. நடக்காத விஷயங்களை பத்தி யோசித்திருக்கிறா. கிடைக்காத வாய்ப்புகளை பற்றி யோசித்திருக்கிறா. உடைந்த உறவுகளை பற்றி யோசித்திருக்கிறா. தவறிப்போன சந்தர்ப்பங்களை பற்றி யோசித்திருக்கிறா. ஆனா ஒரு நிமிடம் நின்று யோசித்துப்பார். நீ பெற்றவைகளை பற்றி எத்தனை முறை யோசித்தா? நீ கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி எத்தனை முறை யோசித்தா? நீ வளர்ந்த விதத்தை பற்றி எத்தனை முறை யோசித்தா? நீ கடந்து வந்த தூரத்தை பற்றி எத்தனை முறை யோசித்தா? மகனே, மகளே, மனிதன் இழந்ததை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்கிறான். ஆனா பெற்ற ஆசீர்வாதங்களை சீக்கிரம் மறந்து விடுகிறான். அதனால்தான் இன்று நான் உன்னை திரும்பி பார்க்க சொல்கிறேன். உன் வாழ்க்கைய ஒரு நிமிடம் பார். நீ நினைப்பதை விட அதிக கிருபை அதில் இருக்கிறது. மகனே, மகளே, நீ பிறந்த நாளிலிருந்து இன்று வரை எத்தனை மனிதர்கள் வந்தார்கள்? எத்தனை சூழ்நிலைகள் மாறின? எத்தனை கனவுகள் மாறின? ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. நான் உன்னோடு இருந்தது மாறவில்லை. நீ சிரித்த நாளிலும் நான் இருந்தேன். நீ அழுத நாளிலும் நான் இருந்தேன். நீ வென்ற நாளிலும் தோற்ற நாளிலும் என்னை நினைத்த நாளிலும் என்னை மறந்த நாளிலும் நான் இருந்தேன். நீ இதுவரை இந்த பயணத்தை தனியாக கடக்கல. ஒரு நாளும் தனியாக கடக்கல. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்க தெரியுமா? ஒரு காலத்தே நீ பயந்த விஷயங்கள் இன்று உன் பின்னால் இருக்கின்றன. ஒரு காலத்து முடியாது என்று நினைத்த பாதைகளை நீ கடந்து வந்து விட்டாய். ஒரு காலத்தில் உடைந்து விடுவேன் என்று நினைத்த நாட்களையும் நீ கடந்து விட்டாய். அதனால்தான் இன்று இருக்கும் சூழ்நிலையையும் நீ கடந்து செல்வாய். ஏனென்றால் நீ நினைப்பதை விட நீ பலமானவன்.
நீ நினைப்பதை விட நீ அதிகமாக வளர்ந்து விட்டாய். இந்த உலகம் வெற்றியை வேறு விதமாக அளக்கும். பணம் இருந்தால் வெற்றி என்று சொல்லும், புகழ் இருந்தால் வெற்றி என்று சொல்லும், மற்றவர்கள் கைத்தட்டினால் வெற்றி என்று சொல்லும். ஆனால் நான் வேறு விதமாக பார்க்கிறேன். நீ சோர்வாக இருந்தும் எழுந்தாயா? நீ காயப்பட்டும் அன்பாக இருந்தாயா? நீ உடைந்தும் முன்னேறினாயா? நீ ஏமாற்றப்பட்டும் நல்லவனாக இருந்தாயா? அப்படியானால் நீ ஏற்கனவே வென்று கொண்டிருக்கிறாய். மகனே, மகளே, இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கேட்க விரும்புகிறேன். நாளை முதல் உன்னை நீ குறைவாக பேசாதே, உன்னை நீ அவமதிக்காதே, உன்னை நீ தோல்வி என்று அழைக்காதே, உன் வாழ்க்கையை நீ மதிக்காமல் பேசாதே. ஏனென்றால் நான் உன்னை உருவாக்கிய போது தவறு செய்யவில்லை. நான் உன்னை மறக்கல, நான் உன்னை விட்டுவிடல. நான் இன்னும் உன்னோடு நடந்துட்டுருக்கிறேன். நீ பார்க்காத பல இடங்களிலும் நான் உன்னை காத்திருக்கிறேன். நீ அறியாத பல தருணங்களிலும் நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இன்னும் தைரியமா முன்னேர், இன்னும் ஒரு நாள் முன்னேர், இன்னும் ஒரு அடியாவது முன்னேர். நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் இனி பயப்படாதே, உன்னை நீ குறைத்து மதிப்பிடாதே, உன்னை நீ விட்டு விடாதே. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன், அதுவே போதும். இந்த வார்த்தை இன்னும் உனக்காக என்று நீ நம்பினால் கமெண்ட்ல ஆமென் அப்பா என்று பதிவு செய்.